அபிராமி. எதுவுமே தெரியாதுன்னு எதை கேட்டாலும் சொல்லியிருக்கேன். எதுவுமே தெரியாம எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கா? எங்கிட்டியா வா, ஒண்ணு போட்டுருவன் ஜாக்கிரதை. அம்மாவுக்கு என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற நீ, நான் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழணும்னு ஆசைப்படுறவன். ஆனா நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்பாவோட வியாபாரத்துக்கு பலியாக என்னால முடியாது. நான் விரும்பிய நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற அந்த வாழ்க்கைய சுப்புவால மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். நான் அவரோட சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். நீ எங்களை மனசார ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். உன்னை பிரிஞ்சு போறது எனக்கும் கஷ்டமா தாமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா. என்னடே உண்மை சொல். என்ன நடந்தது இந்த வீட்டுல? உண்மையை சொல்லு. ஓடுகாலி நாய் வீட்டுல இருக்கிற மூட்டை முடிச்சல அள்ளிக்கிட்டு போயிருக்கிறா. அவ கைய கால உடஞ்சி வீட்டுக்குள்ள உட்கார வைக்காம நீ அவளுக்கு சீர்சனத்தை பண்ணி அனுப்பிச்சு வச்சியா? ஆத்தாலும் அவளும் சேர்ந்து பண்ற டிராமாவுக்கு நான் கேன பயலா? சொல்லுடே, எங்க போயிருக்கா சொல்லு. உன்னை இங்கே நான் கொண்டு போட்டுருவேன். கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சாகிறத விட இப்படி ஒரேடியா செத்து போயிடுறேன். கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. ஓ, தானா செத்து போற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை நான் கொல்ல மாட்டேன். இப்ப நான் உன்னை கொல்லவே மாட்டேன். வாழ்த்தி வழி அனுப்பிச்ச உன் புள்ள வாழா வெட்டியா இங்க வந்து நிப்பா பாரு. அத பார்த்து நீ சாவணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். தேவராஜ் கிட்டே வா. தபார், இந்த உலகத்துல உன் புள்ள எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் தேடி போகணும் தேவையே இல்ல. எங்க அடிச்சா என் புள்ள எங்கிட்ட வருவான்னு எனக்கு தெரியும். வர வைக்கிறேன் இந்த நாய. என்ன விஜி? இந்தாங்கக்கா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்பதாண்டி சாப்பிட்டு முடிச்சேன், அதுக்குள்ள ஜூஸ கொண்டு வந்திருக்க. பரவாயில்லக்கா, உடம்புக்கு நல்லதானே. நீ இதே மாதிரி என்ன கவனிச்சுட்டு இருந்தேன்னு வையே, ஒரே மாசத்துல பூசணிக்காய் மாதிரி வீங்கி போய் நடக்க முடியாம உருண்டுன்னு தான் வரணும். சரி, நீ ஜூஸ் குடிச்சியா? இல்லக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். நீங்க குடிங்கக்கா. நோக்கம் எடுத்து வச்சிருக்கியா இல்லையா? எடுத்து வச்சிருக்கீங்கக்கா. நான் நம்ப மாட்டேன், நானே போய் செக் பண்றேன். வேண்டாங்கா, நானே போய் எடுத்துட்டு வரேன். நான் மாமே அமைதியா சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏன் மாமி, உன் வீட்டுக்குள்ள என்ன இன்னொரு தப்பா வர விடாத. அது உனக்கு தான் ஆச்சுங்கன்னு அன்னைக்கு 1000 சொல்லிட்டு தானே எதுவும் தெரியாது. என் பொண்ணு உன் மச்சானு எங்க போனாங்க சொல்லு. எங்களுக்கு தெரியாது. அவன் மேல இருந்து கையை எடுங்க. எது கேக்குறதாலும் என்ன கேளுங்க. அவளை விடுங்க. எவகிட்ட கேட்டா எனக்கு என்ன? என் பொண்ணு என் வீட்டுக்கு வரணும். பேசிட்டு இருக்கேன்ல, பொண்ணையும் மச்சானையும் உள்ளூர்ல இருக்கியா இல்ல வெளியூர் அனுப்பிச்சு வச்சிட்டியா சொல்லு. அவன் மேல இருந்து கையை எடுங்க முதல்ல. நீங்க போலீஸ் இல்ல காட்டு மிராண்டியா? சின்ன பொண்ணுகிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன், இல்ல வெட்டி போய்ச்சிருவேன் ஜாக்கிரதை. சொல்லு, என் பொண்ணும் மச்சனோட எங்க? எங்களுக்கு தெரியாது. எந்த கோயில்ல வச்சு தாலி கட்டினாலும் பரவாயில்ல, அந்த சாமிக்கு முன்னாடி உன் மச்சனை கொண்டு போட்டு என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலி இறக்காம விட மாட்டேன் நானு. எனக்கு என் பொண்ணு வேணும். இது பாரு, நீ என்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்தியோ நான் அன்னைக்கு சுப்பு கிட்ட பேசியாச்சு. எங்க பையனை நாங்க அடக்கிட்டோம். உன் பொண்ணு உன் பேச்ச கேட்காம எங்கேயும் ஓடி போயிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?
உன் மச்சனும் கூட தான் என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே போயிருக்கா. எங்க போயிட்டாங்க நீ சொல்லு. உன் மச்சனை நான் லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தங்க என் பொண்ணு போயிருப்பா சொல்லுடு. என் மச்சனை ஒண்ணும் ஓடி போகல. அப்போ உன் மச்சனை எங்க? வீட்டுக்குள்ள இருக்கானா? கூப்பிடு கூப்பிடு. இல்ல, வெளியே போயிருக்கான், இன்னும் ஆத்துக்கு வரல. அப்ப நான் நினைச்சதுதான் கரெக்ட். போலீஸ்கார கணக்கு எப்பயும் தப்பே ஆகாது. ஓ மச்சனை ஓ வீட்டுக்குள்ள இல்ல, என் பொண்ணு என் வீட்டுக்குள்ள இல்ல. ரெண்டு நாய்களும் இங்க வெளியே ஓடி போயிருக்கு. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடந்திருக்காது. சுப்பு வந்ததும் என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். நீ விசாரணை பண்ணுவியோ கர்ஜனை பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் பொண்ணு என் வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் இவள நான் என் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறேன். வாடி. ஐயோ, என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. உங்க பொண்ணு காணாம போனதுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போலீஸ்காரா இருந்துட்டு ஏன் இப்படி அராஜகம் பண்றேன்? தெரியாது, என்ன விடுங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். மாமே, உன்ன மாதிரி பொம்பளைங்களாம் என்ன பார்த்ததுமே இதைத்தான் சொல்றாங்க. ஆனா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு அமைதியா சொன்னேன், கேட்கலையே. நீயும் உன் மச்சானு சேர்ந்து அகிம்சையா சொன்னா கேட்க மாட்டோம், அடாவடியா சொன்னா தான் கேட்போம். நீங்க என்ன மாதிரி பொறுக்கி போலீஸ் எல்லாம் வேடிக்கைத்தான் பார்க்கணும், விளையாண்டு பார்க்க கூடாது. விளையாண்டு பார்த்தா அதோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்கு தாண்டி. இது பாருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒண்ணும் தெரியாது இந்த அப்பாவி பொண்ணை இழுத்துட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? எங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கா. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் உங்களை மட்டும் இல்ல, எங்களையும் சும்மா விடாது. இத பாருங்க, உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன், அவளை விட்டுடுங்க. விட்டுருவோம் மாமே. ஆளாக்கு ஒசர இருக்கிற இந்த பிள்ளைய வச்சு நான் குடும்பமா பண்ண போறேன். மாமே, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு பழமொழி கேட்டிருப்பேன். இது பொண்ணுக்கு பொண்ணு. என் வீட்டு பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு உன் வீட்டு பொண்ணை நீ கூப்பிட்டுக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன், என் வீட்டு பொண்ணு என் பொண்ணாவே திரும்ப வரணும், எந்த சேதாரமும் இல்லாம. அப்பதான் இந்த பொண்ணு சரியாம வருவா. இல்ல காதல் களியாட்டம் சுப்பிரமணி பொண்டாட்டியா என் பொண்ணு வந்தான்னு வையே, அவன் ஒருத்தன் தான் என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுருப்பான். ஆனா இவளோட வாழ்க்கையில அப்படி நடக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லவன், கெட்டவன் ஆக்கிவிட்ட. ஏமன விட மோசம். நன்றி. சத்தம் வந்தது சங்க அறுத்துடுவேன். கட்டி போட்டதுக்கு கத்துற, கைய வச்சா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா மத்தவங்களுக்கு வேணா உன் மேல பரிதாபம் வரும். ஆனா எனக்கு அழுகுறவங்களை பார்த்தா இன்னும் கொடுமைப்படுத்தலான்னு வெறிதான் வரும். பரவாயில்லையா? அமைதியா இருக்கிறவர்கள் தான் உனக்கும் நல்லது, உன் உடம்புக்கும் நல்லது. உன்னை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. என் பொண்ணு ஓடி போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மீனை பிடிக்கணும்னா தூண்டில்ல புழுவை போட்டுத்தானே ஆகணும். புழு செத்துறதேன்னு நான் பரிதாபப்பட்டா மீன் கிடைக்காதுல்ல. ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்றேன்? அந்த ஆத்துக்கு வேலை செய்ய வந்தவனா? நேக்கும் அவ குடும்பத்துக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு என்ன எதுக்காக இப்படி சித்திரவதை பண்றேன்? என்னம்மா நீ கொஞ்சம் கூட சாப்பிட்ட விசுவாசமே இல்லாம பேசுற? அவங்க வீட்டு சாப்பாட்டை நீ எவ்வளவு நாள் சாப்பிட்டுருப்ப? அந்த நன்றி விசுவாசம் வேணாம். தப்பு டுப்புன்னு அவங்க யாரோ நான் யாரோன்னு உடச்சுடுறிய சொந்த பந்தத்தெல்லாம். இந்த வாழ்க்கையை கொடுத்ததே கோகிலா அக்கா தான். காலம் முழுக்க நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா ஏன் நன்றி கடனை இப்படி எல்லாம் தீர்க்க முடியாது. அதுக்குள்ள நீயா யாகன்னு ஃபீல் பண்ற? இந்த வீட்டுல வளர்க்குற நாயை பார்த்திருக்கியா? எஜமானனுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி பாஞ்சு போய் அது தான் உயிரை விட்டுரும்.
நீயும் அப்படித்தான். உன் எஜமானர் பிரச்சனைக்காக உயிரை விட்டாச்சும் காப்பாத்திட போற. நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. என் தோப்பனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்பவே அவர் பிராணனை விட்டுருவாரு. ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேணும்னா என் உயிரை வேண்டாம் எடுத்துக்கோங்க. அதை இப்பவே எப்படி முடிவு பண்றது? என் பொண்ணு என்கிட்ட எப்படி வரான்றத வச்சுதான் நான் என்ன வேணும்னு முடிவு பண்ணுவேன். நீங்க வயசுல பெரியவா, பாவம் புண்ணியம் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாததில்ல. ஒரு சின்ன பொண்ணு அழ வச்சு வேடிக்கை பாக்குறேளே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? இந்த ஜென்மத்து பாவத்தை அடுத்த ஜென்மத்துல தான் சரி பண்ணுமா. அத பத்தி இப்பவே நம்ம ஏன் ஃபீல் பண்ணோம்? நீயும் ஒண்ணு ஃபீல் பண்ணாத. உன் முதலாளி ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னை பத்திரமா கூட்டு போயிடுவாங்க. அக்கா என்ன காப்பாத்ததான் நினைப்பாங்க. ஆனா அவரு தான் காதல் தான் பெருசுன்னு நினைச்சிட்டா. அப்ப உன் வீதி முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. ஆட நீ என்னம்மா என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? நீ ஒண்ணு பண்ணு. நீ உனக்கு பிடிச்ச ஆண்டவங்கிட்ட நீ அப்ளிகேஷன் போடு. என் கற்ப பத்திரமா காப்பாத்தி கொடுன்னு. நேரத்துக்கு சாப்பாடு வரும். பயப்படாத, சைவ சாப்பாடு தான். நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டு நிம்மதியா கட்டையை சாச்சிரு. அது வரைக்கும் உனக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த மந்திரத்தை நீட்டமா சொல்லிட்டே இரு. விளங்குச்சா? அதை விட்டு எங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வை. பொண்ணையும் முதலாளி பக்கத்துல உட்கார வச்சு 2 பேரையும் ஒரே குழியில பாதிச்சிருவேன். முடிஞ்சதா? வீரா பேச்சை கேட்டு நம்ம கொல்ல வந்தது ரொம்ப தப்புடா. என்னடா அப்படி சொல்ற? நந்தா நம்மளை விட கெட்டிக்காரி, புத்திசாலியும் கூட. கொஞ்சம் அசந்தாலும் அவன் நம்ம கதையை முடிச்சிருவா. அது ரிஸ்க்னு தெரிஞ்சுதான்டா இந்த மேட்டர்ல இறங்கி இருக்கேன். நந்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் டம்மி பீஸா தான் இருக்கணும். நந்தா ஒழிச்சிட்டு அவ இடத்துக்கு நம்ம வந்தாதான் லட்சமா பணம் சம்பாதிக்க முடியும். நந்தா ஒன்றும் கிடைக்கலையே. இவ்வளோ பெரிய ஊர்ல அவளை எங்க போய் தேடுறது? உசாரா செல்போன் நம்பரை வேற மாத்திட்டா. வழக்கமா தங்குற ஹோட்டல்லையும் தங்கல. வேற எங்க தான் போயிருப்பா? எப்படி இருந்தாலும் இவ்வளவு ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சாண்டா ஆகணும். அவளை கொல்லாம போனான்னு வச்சுக்க, வீரா நம்மளை சும்மா விட மாட்டாரு. அங்க பாரு, நந்தா தானே அது? ஆமாண்டா. வேற கட்டப்ல இருக்காடா? டவுட்டே இல்ல, நந்தா தான். இங்கே வச்சு தூக்குறோம்.